பரீட்சை வருதுங்கிறது ஒரு மாதம் முன்னாடியே தெரியும், ஷெட்யூல்லாம் இருக்கும். படிச்சுக்கலாம், நாளைக்கு பரீட்சையை வச்சு இன்றைக்கி நைட்லாம் தூங்காமல் உட்காந்து அப்போ விழுந்து படிப்போம். ஏன்னா கடைசி நேரத்தில் மனித இயல்பு அப்படி தான், நம்மளை கடைசி நேரத்தை செஞ்சாதான் அப்படிங்கிற மாதிரி எதையுமே ஆரம்பத்துலேருந்து அசால்ட்டாக விட்டுறது. ஆனால் கடைசியில் வருகிற பொழுது நம்முடைய வேகத்தை எடுத்து நம்ம செய்கிறது. ஆரோக்கியம் அல்லாஹ் அக்பர், இது செய்யாத, அதை பண்ணாத, இது சாப்பிடாத, வரும்போது பார்த்துக்கலாம் அப்படி எதையும் கேட்கறது இல்லை. எல்லாம் செஞ்சுட்டு கடைசி ஆரோக்கியம் கெட போதுன்னு அப்பயும் கொஞ்சம் செஞ்சுருக்கலாமே. இப்போ கடைசியில் உட்காந்து நான் பார்க்குறேன்னு அந்த கடைசி நேரத்தில் காட்டுற ஆர்வம் நம்முடைய குணாதிசயத்தில் உண்டான ஒன்று. அதனால தானே என்னவோ ரமலானை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 பிரித்து கொடுத்த அல்லாஹ் கடைசியில் தான் அல்லாஹ் நிறைய நலவுகளுக்கும் நான் வாக்கியத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் முதல் பத்தில் கொடுத்தவன், நடுப்பத்தில் அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பை தந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசி பத்தில் நம்முடைய இயற்கை குணம் அப்படிதான், கடைசியில் தான் முட்டி மோதுவன் தெரியும். அவன் ரஹ்மத்திற்கு ஆசைப்படாதவன், மகஃபிரத்தில் கொஞ்சம் முயற்சி செய்யாதவன், என்னுடைய நரக விடுதலைக்காக வேண்டியாவது கண்டிப்பாய் கொஞ்சம் அவன் ஆர்வப்படுவான் என்கிற எண்ணத்தினாலோ என்னவோ நரக விடுதலை அடைந்து விட்டால் போதுமே அவன் சொர்க்கத்திற்குண்டானவனாக மாறிவிடுவான் என்று அல்லாஹ் நினைத்தானோ என்னவோ கடைசியில தான் அல்லாஹ் நரக விடுதலைக்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதை தேடுங்க அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த கடைசி ஒற்றைப்படை நாட்களில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடைய முடியாத தன் ஆயுளுடைய மிக பெரும் பாக்கியமாய் உண்டான லைலத்துல் கத்ர், 1000 மாதங்களை விட சிறப்பு இருக்கிற இந்த லைலத்துல் கத்ரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசி பத்தில் தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான்.